ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இனி வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. நிர்மலா சீதாராமன் கொடுத்த ஒரு குட் நியூஸ் சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய வங்கி கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகை, அதாவது மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா பலருக்கும் பிபி எகிரிடும். ஏன்னா வங்கி கணக்கில் இருக்கும் கொஞ்ச நஞ்ச காசையும் அபராதம் என்ற பெயரில் வங்கி பிடித்து விடுமோ என்ற பயம் சாமானிய மக்களிடையே எப்போதும் இருப்பது உண்டு. இந்த நிலையில நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள தகவல் பலருக்கும் நிம்மதி பெருமிச்சை வரவழைத்துள்ளது. அதாவது இந்தியாவில் சுமார் 72 கோடி அடிப்படை சேமிப்பு வங்கி வைப்பு கணக்குகளுக்கு குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்கவில்லை என்பதற்காக எந்தவித அபராதமும் விதிக்கப்படுவதில்லை என்று நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுல பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா என்ற திட்டத்தின் தொடங்கப்பட்ட கணக்குகளும் அடங்கும். எளிமையாக சொன்னா இந்த 72 கோடி கணக்குகளும் ஜீரோ பேலன்ஸ் கணக்குகள். இதுல பணம் இல்லை என்றாலும் வங்கி ஒரு பைசா கூட அபராதமாக பிடிக்காது. வங்கி சேவையை எட்டாத அடித்தட்டு மக்களையும் சிறு சேமிப்பாளர்களையும் வங்கி வலைதளத்துக்குள்ள கொண்டு வருவதற்காகவே இந்த நோக்கம் செயல்பட்டு வருது. மறுபுறம் சாதாரண சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களிடமிருந்து கடந்த 3 நிதியாண்டுகள்ல, அதாவது 2022, 2023, 2024, 2025 ஆண்டு வரை பொதுத்துறை வங்கிகளில வசூலித்த அபராத தொகை மலைக்க வைக்கிறது. குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாதால வசூலிக்கப்பட்ட அபராதம் மொத்தம் 8,92,083 அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இது வங்கிகளின் மொத்த வருமானத்தை வெறும் 0.23% மட்டுமே என்று நிதியமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். அதாவது இந்த அபராதம் வங்கிகளுக்கு லாபம் ஈட்டும் வழிமுறை அல்ல. வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்குவதற்காக வங்கிக்கு ஏற்படும் செலவை சரி செய்யவே இது வசூலிக்கப்படுவது என்று அரசின் விவாதம் சொல்லுது. வாடிக்கையாளர்களின் நலன் கருதி இந்தியாவில் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கடந்த 2020 மார்ச் மாதமே சேமிப்பு கணக்குகளுக்கான மினிமம் பேலன்ஸ் அபராதத்தை முழுமையாக ரத்து செய்துவிட்டது. இதைத் தொடர்ந்து 2025 ஆண்டுல மற்றும் மேலும் 9 பொதுத்துறை வங்கிகள் இந்த அபராத கட்டணத்தை முற்றிலுமாக ரத்து செய்துள்ளது. மேலும் 2 வங்கிகள் கட்டணங்களை குறைத்து முறைப்படுத்தியுள்ளன. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த தகவலின்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏற்கனவே 2020 அபராதத்தை ரத்து செய்த நிலையில 2025 ஆண்டுல அந்த பாதையை பின்பற்றி முழுமையாக அபராதத்தை ரத்து செய்த மற்றும் விதிகளை மாற்றிய வங்கிகளின் பட்டியல்கள் நம்ம இப்ப பார்க்கலாம். அதுல 2021 அபராதத்தை முழுமையாக ரத்து செய்த 9 பொதுத்துறை வங்கிகள் நிதியமைச்சர் குறிப்பிட்ட அந்த 9 வங்கிகள் முழுமையானவை மற்றும் நடைமுறைக்கு வந்த தேதிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாப் நேஷனல் வங்கி ஜூலை 1, 2025 முதல் மினிமம் பேலன்ஸ் ரத்து செஞ்சிருக்காங்க. கனரா வங்கியில பாத்தீங்கன்னாக்கா ஜூன் 1, 2025 முதல் அனைத்து சேமிப்பு கணக்குகளுக்கும் மினிமம் பேலன்ஸ் ரத்து செஞ்சிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா ஜூலை 1, 2025 முதல் நிலையான சேமிப்பு கணக்குகளுக்கு இந்த மினிமம் பேலன்ஸ் ரத்து செஞ்சிருக்காங்க. இந்தியன் வங்கி ஜூலை 7, 2025 முதல் இந்த மினிமம் பேலன்ஸ் ரத்து செஞ்சிருக்காங்க. பேங்க் ஆஃப் இந்தியா 2025 ஜூலை முதல் ரத்து செஞ்சிருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இது பார்த்தீங்கன்னாக்கா 2025 ரத்து செஞ்சிருக்காங்க. யூகோ வங்கி, மத்திய வங்கி, பஞ்சாப் சிந்து வங்கி இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அபராத கட்டணத்தை ரத்து செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீதமுள்ள 2 பொதுத்துறை வங்கிகள் அபராதத்தை முழுமையாக ரத்து செய்துவிட்டாலும் அவற்றை முறைப்படுத்தி பாதியாக குறைத்துள்ளன அல்லது நியாயமான அளவில் மாற்றியுள்ளன. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, அடுத்தது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்த 2 வங்கியுமே பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் பேலன்ஸுக்காக ரத்து செய்யலை, ஆனால் அதை குறைத்து சார்ஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இனி வங்கிகள் ஒரு நிலையான தொகையை, அதாவது உதாரணமாக 200 அல்லது 500 அபராதமாக வசூலிக்க முடியாது. குறைந்தபட்ச இருப்பு தொகையில் எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அதற்கு விகிதாச்சாரப்படி மிக சிறிய அளவிலேயே அபராதம் விதிக்கப்பட வேண்டும். எச்சரிக்கை காலம், கணக்கில் பணம் குறைந்தால் வங்கி உடனடியாக அபராதம் விதிக்கக்கூடாது. வாடிக்கையாளர்களுக்கு SMS மூலம் தெரிவித்து பணத்தை செலுத்த 30 நாட்கள் அவகாசம் வழங்க வேண்டும். அபராதம் என்ற பெயரில் உங்கள் கணக்கில் உள்ள தொகையை மைனஸ், அதாவது நெகட்டிவ் கொண்டு செல்லக்கூடாது என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. டிஜிட்டல் இந்தியா நோக்கி நகரும் வேளையில சாமானியர்களின் சேமிப்புல கை வைக்காமல் அவர்களுக்கு சுமையை குறைக்க வங்கிகள் முன் வருவது வரவேற்கத்தக்கது. ஆனாலும் இன்னும் சில தனியார் வங்கிகள்ல மினிமம் பேலன்ஸ் பெயரில் வசூலிக்கப்படும் அதிகப்படியான கட்டணங்களையும் அரசு முறைப்படுத்த வேண்டும் என்பதே சாமானியர்களின் கோரிக்கையா இருந்து வருது. உங்களுடைய வங்கி கணக்கு ஜீரோ பேலன்ஸ் கணக்கா அல்லது மினிமம் பேலன்ஸ் பராமரிக்க வேண்டிய கணக்கா என்பதை இப்போதையே சரிபார்த்துக் கொள்ளுங்கள் எனவும் வங்கி தரப்பிலிருந்து சொல்லப்படுது. இந்த அறிவிப்பானது வங்கியில அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நபர்களுக்கு இந்த மினிமம் பேலன்ஸ் சார்ஜ் இல்லை அப்படின்ற விஷயம் தெரியாமலே இருக்குது. அதனால இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சினாக்கா உங்க கருத்துக்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுபோல பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனித மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.